வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாக கேன்சர் எல்லா இடத்துலையும் வரும். பெண்களுக்கு மார்பகம் அண்ட் கர்ப்பப்பையில் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. முக்கியமாக அவங்களுக்கு மாதவிடாய் நிற்கிற காலங்களில் சான்சஸ் ஜாஸ்தி. ஒருத்தருக்கு மார்பக புற்றுநோய் வந்தது அப்படின்னா அந்த மார்பகங்களே எடுக்க வேண்டியிருக்கும். மார்பகம் எடுத்தாலே பெண்களுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த நிணநீர் இருக்கும். மார்பகங்கிறது பால் சுரப்பிகள் இருக்கும், நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கேன்சர் இருக்கிறப்ப சில பேருக்கு அந்த கிளாண்ட்ஸை மட்டும் எடுப்பாங்க. ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கிறப்ப அந்த ஒரு மார்பகமோ 2 மார்பகமோ ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நிணநீர் குழாய்களையும் கட் பண்ணி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த தோள்பட்டை, கை இதெல்லாம் வீக்கம், வலி எல்லாம் ஆகிடும். அவங்க ஒரு பிரச்சனை மார்பகமே போயிடுச்சு அப்படின்னு ஒரு டிப்ரெஷன் ஆகி சரி வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்ருப்பாங்க. அது முடிஞ்சிச்சின்னு பார்த்தா அடுத்து தோள்பட்டையில் வலி, கழுத்தில் வலி, அந்த எடுத்த இடத்த சுற்றி வலி, நடு முதுகில் வலி, கையெல்லாம் வீங்கிக்குது, வலி இருக்குங்கிறப்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆவாங்க. ஸோ இதை எப்படின்னா ப்ராப்பர் ரெஸ்ட்டு, ப்ராப்பர் பொசிஷனிங், அவங்க எப்படி படுக்கிறப்ப எப்படி படுக்கணும் அந்த வீக்கம் வராமல் இருக்குது. அப்புறம் இந்த பேண்டேஜ், க்ரப் பேண்டேஜ் இதெல்லாம் போட்டு பயிற்சிகள் முக்கியமாக நிறைய பேருக்கு கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் இருக்கும். ஷோல்டர் பெயின் சரியாகாமல் ஸ்க்ரீனிங் பண்ணுறப்ப கேன்சர்னு கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு இருக்குது. ரெண்டாவது ஷோல்டர் பெயின் நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய்க்கு அப்புறம் ஷோல்டர் ஹேண்ட் பெயின் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபிசியோதெரப்பி சிகிச்சைகள், டாக்டரின் மருத்துவ பார்க்குற டாக்டர் மருத்துவர், ஏன்னா என்ன ஸ்டேஜ் என்ன அளவு ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட மருத்துவம் பேரில் சிகிச்சையும் பயிற்சியும் கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் 2 கேஸ் ஸ்டடீஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ஒரு லேடி, அவங்க தமிழ் மாநிலம், வேறு மாநிலத்துக்காரவங்க, தமிழ் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, எழுத படிக்க தெரியாது, க்ளீனிங் வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்திருக்கு. அவங்களுக்கு மார்பகத்தை எடுத்தாச்சு. ஆனால் அந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா, இத்தனைக்கும் அவங்க கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க, பெரிய போர்டுலாம் இருக்கும். ஆனால் அவங்க லக்கிலி அவங்க படிக்க தெரியாததுனால அந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு கேன்சருங்கிறத சொல்லவே இல்லை. ஏன்னா கேன்சர் அப்படின்னாலே நம்ம மனசு உடம்பு பாதிக்கப்பட்டுடுது. அது எப்படி பாதிக்குது, அது தெரியாமல் இருந்தால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்கிறோம். அந்த லேடிக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, தமிழ் கிடையாது. இன்ஸ்டியூட் தான், இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான் போயிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க, மார்பகத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் பெயின் இருந்தது, கை வலி இருந்தது. இந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்களுக்கு நீங்கள் பால், குழந்தைக்கு பால் நிறுத்துகிறப்ப ஏதோ பால் கட்டி ஆகிருக்கு, அதை ரிமூவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அதை ரிமூவ் பண்ணியாச்சு, வலி சரியாக போயிடுச்சின்னு அழகாக பேகை மாட்டிட்டு வருவாங்க, ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கேன்சர்னு தெரியாது, அதனால் அவங்க நார்மலாக ஏதோ பால் கட்டி அதுக்கு இதுவாகிடுச்சு, அதனால் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இன்னொரு லேடி அதேமாரி ஹோல் ஃபேமிலியும் வருவாங்க. அப்படியே கேன்சர் வந்துடுச்சு, அவ்வளோதான், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, கூகுளில் பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா, இங்கே வலிக்குது, இங்கே வீக்கம் இருக்குது, இதுக்கு என்ன அதுக்கு என்ன, ஏகப்பட்ட கொஸ்டின் எங்கள் ஸ்டாஃபையும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப 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 குறைச்சலாக இருந்தது. ஏன்னா அந்த கேன்சருங்கிறது அவங்களுக்கு மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. இதுவும் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு சொன்ன கேஸ் ஸ்டடியும் அதே பிரச்சனை தான், 2வது சொன்ன கேஸ் ஸ்டடியும் அதே பிரச்சனை தான். ஆனால் அவங்களுக்கு கேன்சர்னு தெரியாது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அழகாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டே இருந்தாங்க. கீமோதெரப்பி எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் இங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு பேக் மாட்டி, எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதே இந்த லேடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன், ஒரே வீக்கம், வலி, சுற்றி ஏகப்பட்ட பேர் சப்போர்ட்டு, ஒரே அப்செட்டு. ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சேன். ஸோ 9 ஒருத்தருக்கும் 29 லேடிஸில் ஒருத்தருக்கு மார்பக புற்றுநோயோ கர்ப்பப்பை புற்றுநோயோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு ஸ்டாட்டிஸ்டிக்கில் இது ஃபேக்ட்டு. இதை நம்ம எடுத்துக்கணும். எவ்ரி இயர் ஸ்க்ரீனிங் பண்ணணும். பண்ணி இருந்ததுன்னா ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணினா அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம். அப்படியே பண்ணினாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மனதளவில் அப்செட் ஆகாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறப்ப இந்த பிரச்சனையிலேருந்து அழகாக வெளிவர முடியும். வலியும் சரியாகும். அதனால் வலி தீர வழி உள்ளது. நன்றி.